Dear students, welcome our channel. என் பேர் வந்து கலையரசி. நான் ஏற்கனவே வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ தான் வந்து சரி வீட்டில் இருக்கிற சார் அக்கௌண்ட்ஸ் எடுக்கலான்னு எடுக்கிறேன். அதனால் இந்த அக்கௌண்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா பயனடையும் மாதிரி கேட்டு கொடுக்குறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இல்லை வேறு சப்ஜெக்ட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எப்படிலாம் படிக்கணும், காமர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து உங்களுக்கு தேவையான ஐடியா கொடுக்குறேன். இப்போ வந்து அக்கௌண்ட்ஸில் ஏற்கனவே செகண்ட் 12th அக்கௌண்ட்ஸில் ஏற்கனவே 2 சம் போட்டோம் செகண்ட் லெசனில். இப்போ 3rd சம் போட போகிறோம். நம்ம இதையே பார்த்துட்டோம். ஏற்கனவே வந்து பெறுதல் செலுத்துதல் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பெறுதல் செலுத்துதல் கணக்குன்னா பெறுதல் பற்று சைடு, செலுத்துதல் வரவு சைடு, பெறுதல் என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்துருக்கோம். தொடக்க இருப்பெல்லாம் வந்து இருப்புக்கே கொண்டு வரப்படுது. ரொக்கம் இருப்பு, வங்கி இருப்பு, அதுக்கடுத்து என்னது வருவாயின வரவு, முதலின வரவு, இதெல்லாம் இந்த சைடு இருக்கும். அதே போல் ஏதாவது சரக்கு விற்றுன ஏதாவது பொருள் விற்றாக்கா இந்த சைடு வரும். அதே போல் இங்கே பெற்றதெல்லாம் இந்த சைடு வரும். ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா பெறுதல் பெற்றதெல்லாம் இதெல்லாம் பெற்றோம், இதெல்லாம் முதலின வரவு, வருவாயின வரவு, தொடக்க இருப்பு, எது விற்றோம், ஒரு பொருளை வந்து விற்கிறோம், அதெல்லாம் இதில் இந்த சைடு வரும். அதே போல் வரவு சைடு பார்த்தீங்கன்னாக்கா வங்கி மேல்வரை பற்று வரும், இதெல்லாம் செலுத்தியது அது வரும். அதே போல் வருவாயின செலவு, முதலீடு செலவுகள்லாம் அதில் வரும், செலுத்தியெல்லாம். அதே போல் முதலீடு பொருள் வாங்கியிருந்தாக்கா இந்த சைடு வரும். இவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கடுத்து அதே போல் இந்த கணக்கு படிக்கும்போதே நீங்கள் வந்து பெறுதெல்லாம் சிறுதெல்லாம் வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், ஒரு நிமிஷம். அதே போல் இன்றைக்கி யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அந்த பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் நான் கடவுளை வந்து நான் வேண்டிக்கிறவங்களாம் வந்து பிள்ளைங்க வந்து நல்லா படித்து மேம்படும் முன்னேற வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதுபோல் இந்த வந்து ஸ்டூடெண்ட்டு இதை பார்த்து பயன்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ நல்லா எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து என்னென்ன வரும்னு சொல்லிட்டே இருக்குங்க. கீழே கொடுக்கப்பட்ட தகவல் வந்து மதுரை அண்ணா தெரசா மகளிர் மன்றத்தில் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கை தயார் செய்யணும் அப்படின்னு தான் தலைப்பு எழுதிட்டுங்க. மதுரை அண்ணா தெரசா மகளிர் மன்றத்தின் டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு. நீங்கள் இது கணக்கு ஹேண்ட்ரைட்டிங் புரியலனா கூட நான் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு தான் எழுதுகிறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் எழுதுகிறேன். பெறுதல்கள் செலுத்துதல்கள் பயிற்சி நான் 3 பக்கம் 71 போட்டோம். இப்போ கணக்கு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொக்க இருப்பு கொடுக்குறோம். ரொக்க இருப்பு 1/1/2018, வங்கி இருப்பு 1/1/2018 கொடுத்துருக்காங்க. இப்போ தொடக்க 1/1 அப்படின்னாவே தொடக்க இருப்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து தொடக்க இருப்புன்னா இங்கே தான் வரும். இங்கே வந்து எழுதுங்க. இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எழுதிட்டு ரொக்க இருப்பு ரொக்க கணக்கு போடுறது. வங்கி கணக்கு எவ்வளோ? ரொக்கம் வந்து 2000 ரூபா, வங்கி வந்து 3000 ரூபா. அதுக்கடுத்து பாருங்க, பழதி செய்தித்தாள் விற்றதுன்னா பெறுதல் செய்வோம்னு சொல்லியிருக்கேன். அதே பொருள் வாங்கியிருக்கோம், அறைகள் வாங்கியிருக்கோம், ஏதாவது ஒன்று வாங்கியிருக்குனாக்கா செலுத்துதல் செய்வோம். இது வந்து பழைய செய்தித்தாள் விற்கிறோம். அப்போ பழைய செய்தித்தாள் விற்றா நம்ம என்ன அது ரொக்கம் உள்ளே வரும். பொருள் செய்தித்தாள் போடுறோம் இல்லையா, விற்றோடனே எனக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ ரொக்கம் அவ்வளோ வருது. அப்போ ரொக்கம் பெறுதல். பழைய செய்தித்தாள் விற்றது நல்லா ஞாபகம் விற்றதுன்னா ரொக்கம் உள்ளே வருது. பழைய செய்தித்தாள்கள் விற்றது எவ்வளோ? 500 ரூபா. பழைய நியூஸ் பேப்பர் போட்டுருந்தாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா
தணிக்கை கட்டணம் செலுத்தியது. ஆடிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கடுத்து எழுதுபொருள் வாங்கியது. அதான் சொன்னேன், எழுதுபொருள் வாங்கியது, அறைகளும் வாங்கியது. அப்புறம் எது வந்தோம்னா செத்துக்கள் செய்வோம். அதுக்கடுத்து எழுதுபொருள் வாங்கியது. எழுதுபொருள் வாங்கியது 6000 ரூபாய். அதுக்கடுத்து பாருங்க, அதே போல தணிக்கை கட்டணம் செலுத்தணும். ஆடிட் பண்றோம். ஆடிட் பண்ணா ஃபீஸ் கொடுப்போம் இல்லையா, அப்போ வந்து செலுத்தியது. ஆடிட்டுக்கு ஃபீஸ் கொடுத்தாக்கா பணம் கொடுக்குறோம். தணிக்கை கட்டணம் செலுத்தியது. தணிக்கை கட்டணம் செலுத்தியது எவ்வளோ? 2000 ரூபாய். அதுக்கடுத்து பாருங்க, நுழைவு கட்டணம் பெற்றது. நுழைவு கட்டணம் செலுத்தினாக்கா இங்கே வரும். நுழைவு கட்டணம் வாங்கணும். அப்போ நுழைவு கட்டணம் பெற்றதுன்னா பணம் வருது. நுழைவு கட்டணம் பெற்றது 3000 ரூபாய். அதுக்கடுத்து பாருங்க, பல்வகை செலவுலாம் அது செய்தான் வரும். செலுத்துதல் செய்தான் வரும். பல்வகை செலவுகள். நுழைவு கட்டணம் பெற்றது 3000 ரூபாய். பல்வகை செலவுகள் வந்து 6000 ரூபாய். அப்போ உதவித்தொகை அளித்தது, அது வந்து தான் உதவித்தொகை அளித்தது. செலுத்தியது, கொடுத்தது எல்லாம் ஒருதான். சொல்றேன் 2000 ரூபாய். அதுக்கடுத்து முதலீடு மீது வட்டி. முதலீடு போட்டிருக்கோம், அதுக்கு வட்டி நம்ம வாங்குறோம். ஒரு 5 லட்ச ரூபாய் என்னோட முதலீடு போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மாதம் மாதம் இல்லை வருஷத்துக்கு நமக்கு வட்டி வருது. அப்போ நமக்கு பணம் உள்ள வருது. இப்போ முதலீடு மீது வட்டி. முதலீடு மீதான வட்டி எவ்வளோக்கா? 2000 ரூபாய். அதுக்கடுத்து பீக் காப்பீட்டு முனைவு செலுத்தணும். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆயிரமானு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம வந்து பிரீமியம் வந்து பே பண்ணணும். பீக் காப்பீட்டு முனைவு செலுத்துறோம். பீக் காப்பீட்டு முனையம் செலுத்தியது 1500 ரூபாய். அதுக்கடுத்து சந்தா பெற்றதுன்னா அது சரி வரும். சந்தா பெற்றது 3 வருஷத்துக்கு போட்டால் 3 வருஷம் தனித்தனியாக எழுதி கூட்டி அவருக்கு போடணும். போன வருஷத்துக்கு 4 வருஷம், அடுத்த வருஷம் 3 வருஷம் கொடுத்தா இவங்க வந்து ஒன்றாவே கொடுத்துட்டாங்க எல்லாமே. சந்தா பெற்றது 8500 ரூபாய். அதாவது செய்தித்தாள்கள் வாங்கியது. செய்தித்தாள்கள் விற்றா எங்கே வரும்? செய்தித்தாள்கள் வாங்கியது பணம் கொடுக்கணும். செய்தித்தாள்கள் வாங்கியது 700 ரூபாய். அதுக்கடுத்து அறைகள் மீது தேய்மானம். நம்ம இதுக்கு பார்க்கும்போதே சொன்னோம், 2 வந்து இடம்பெறாது. அதாவது ரொக்கம் சாரா நடவடிக்கைகள் இடம்பெறாது அப்படின்னு நம்ம சொன்னோம். அது உங்களுக்கு பார்த்துனாக்கா கொடுபட வேண்டியது எதுவுமே, கொடுபட வேண்டிய சம்பளம் கூலி எதுவாக இருந்தாலும் கொடுபட வேண்டியதுன்னா கொடுக்கணும். கொடுபட வேண்டியது அதாவது அதுவும் இப்போ தேய்மானமும் 2மே வராது. ஏன்னா வந்து ரொக்கம் சாரா நடவடிக்கை. ரொக்கம் சாரா நடவடிக்கை போது இடம்பெறும். அப்போ வந்து அறைகள் தேய்மானம் வந்து வராது, இடம்பெறாது. இப்போ ரொக்க இருப்புக்கு இருக்கப்பட்டது. ரொக்க இருப்புனா இருப்புக்கு இறக்கப்பட்டது 2500 ரூபாய். அதுக்கடுத்து போக்குவரத்து செலவு இதாகும். போக்குவரத்து செலவு தான்.
1000 ரூபாய். அரைகளை விற்றது பெருங்கல் செய்வோம். அரைகளை விற்றது செய்வது எல்லாமே இது வரும். அரைகளை விற்றது எவ்வளோ? 4000 ரூபாய். இவ்வளோதான் ஈஸியாக. நீங்கள் எது பெருதுகள் எது செத்து எது ஈஸியாக தெரிஞ்சால் பெருதுகள்லாம் பெருது சைடு செத்துலாம் செத்து சைடு எது இடப்படாத அதை விட்டு விட்டாக்கா கூட்டி நம்ம போட்டோம்னாக்கா ஆன்சர் கரெக்டு. என்ன வருது பார்க்கலாம். இப்போ இது கூட்டலாம். எந்த சைடு அதிகமாக இருக்கு பாருங்க. இந்த சைடு அதிகமாக இருந்து இங்கே கம்மியாக இருந்தாக்கா ஏற்கனவே வந்து ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்க. ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ வங்கி இருப்பு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் இது ஃபுல்லாக அதிகமாக இருந்துருந்தாக்கா வங்கி மேல்வரி பற்று இருக்குது. வங்கி மேல்வரி பற்று இது 6 8 8 14 16 17 17 17 18 200 20 700 21 700 வருது. இங்கே கூட்டுங்க. 5 8 10 12 12 20 21,000 வரும். அதாவது 21,000 வருது. கூட்டி போட்டுக்கலாங்க. கூட்டி போடலாம். இவாங்க வரிசையாக தான் பார்த்து போட்டே வந்தோம். அப்படி இருந்து ஒன்று மிஸ் பண்ணிட்டு பாருங்க. அதான் அரைகள் வாங்கியது விட்டுக்கிறேன் பாருங்க. அரைகள் வாங்கியது செய்தித்தாள் வாங்கியது எழுதிட்டேன். ஆனால் அரைகள் வாங்கியது விட்டுக்கிறேன். இப்போ இங்கே கீழே போட்டுங்க. அரைகள் வாங்கியது இங்கே தான் வரும். ₹6,000. இப்போ பார்த்துக்கிறவங்க ஒரு அப்படியே விட்டுக்கிறேன். இப்போ கூட்டினீங்கன்னா 12 14 14 16 17 18 200 20 700 27,700 வருது பாருங்க. 27,700. நீங்கள் அப்படியே எடுத்து எழுதுங்க. 27,700. இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதான் வந்து வங்கி மேல்வரை பற்று. 27,700 இதை கழிங்க. 5 8 10 10 18 19 19 4 23,000 கழிச்சிங்கன்னா 0 0 7 7 3 4 0. இப்போ 4,700. இப்போ வந்து 4,700 நீங்கள் கண்டுபிடிச்சது. இந்த சைடு வந்தாக்கா வங்கி மேல்வரை பற்று. வங்கி மேல்வரை பற்று. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கா? இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நான் சொன்னது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே நீங்கள் 5 மார்க் லட்டு மாதிரி இருக்காங்க. ரொம்ப ஈஸி இருக்குது இந்த சாப்டர். பெருதுகள் இது சேர்த்து பாருங்க. தொடக்க இருப்பு இங்கே வரும். செய்தித்தாள் விட்டது வரும். முன்னுடைய கட்டணம், முதலீடு வட்டி, சந்தா பெற்றது, அறைகள் விட்டுறது, இது போல வரும். அப்புறமேட்டு இங்கே வந்து 7 பொருள் வாங்கியது, தனிக்கு கட்டணம் செலுத்தியது, பல்லவி செலவு, உதவித்தொகை, தீ அப்படி செலவெல்லாம் செய்ய வரும். வாங்கியது முதலீடு வரும். முதலீடு ஏதாவது வாங்கியிருந்தாக்கா இது வரும். இப்போதான்ப்பா இதை போட்டு கணக்கு பண்ணி ஒரு 5 மார்க் லட்டு மாதிரி அது வந்து 3 மார்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.